பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆதி மனிதன் ஆதாம் விழுந்து போனதற்கான காரணத்தை குறித்து இன்று தியானிக்கப் போகிறோம். ஏனென்றால் பரலோக பிதா நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆதாமாக அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான சிந்தனையை கொடுத்திருக்கிறார். முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் முடிவெடுக்க வேண்டியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆதாமாக படைக்கப்பட்டு இருக்கிறோம், கர்த்தரால் பார்க்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் விழுவதற்கான மிக முக்கியமான காரணமாக ஒரு 3 காரணங்களை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆதாம் ஜெப வாழ்க்கை இல்லை. ஆதாமிடத்தில் இல்லாத 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆதாமிடத்திலே ஜெப வாழ்வு இல்லை. 2வது துதி இல்லை. 3வது வேத வாசிப்பு இல்லை. இதை கேட்கும் பொழுது நீங்கள் சிறிது வியப்படையலாம். முதலாவது மனிதன் ஆதாம், இவனிடத்தில் எப்படி இது 3ம் இருக்க முடியும் என்பதை இந்த நாளில் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் அவனோடு கூட ஏதேன் தோட்டத்திலே இருந்தார் என்று அவனுக்கு தெரியும். அவரை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. அவரை அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் அவனிடத்திலே இல்லை. அது அவனிடத்திலே இல்லாதபடியினாலே, அதாவது வேத வாசிப்பு என்பது கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு அவனிடத்திலே இருந்திருக்குமானால் அவன் வேத வாசிப்பை நிறைவேற்றியவனாக இருக்கிறான். 2வது, கர்த்தரை துதிக்கிற துதி அவனிடத்திலே இல்லை. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அவனிடத்திலே இல்லை. 3வதாக, அவன் கர்த்தரோடு நடந்தாலும் கர்த்தர் பேசுகிறதை கேட்க வேண்டும். கர்த்தரோடு கூட தொடர்ந்து ஆதாமோடு கூட நடக்கும் பொழுது அவரை குறித்து அவன் அறிந்து கொள்ள முயன்றிருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் அறிந்து கொள்ள அவன் முயற்சிக்கவில்லை. அவனிடத்தில் ஜெப வாழ்வு இல்லை. அவனிடத்தில் தேவைகள், அவனுடைய என்ன தேவைகள் இருக்கிறது, அவனுக்கு என்னென்ன தேவைகள் இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது, அவன் இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டத்திலே அவனுடைய தேவைகள் என்ன என்பதை குறித்து அவன் கர்த்தரிடத்திலே அவன் பேசவில்லை. அவனுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்து அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தேடினார், ஏவாளை கொண்டு வந்தார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவன் கேட்கவில்லை. இது எனக்கு தேவை என்று அவன் அறிந்து கொள்ளாதவனாக இருந்தான். அதன் நிமித்தமாக அவன் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கவில்லை. 2வதாக, முதலாவது ஜெப வாழ்க்கை இல்லை. 2வதாக, அவனிடத்தில் துதி இல்லை. கர்த்தரை தொழுது கொள்ள அவன் அவனுக்கு தெரியவில்லை, அவன் அறியவில்லை. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஆவிக்குரிய உலகத்திலே அவன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அவனை முற்றிலுமாக அவன் நிர்வாணமாய் இருப்பதை கூட அறியாதபடிக்கு அவன் ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆவிக்குரிய உலகத்திலே கர்த்தராகிய தேவனை சகல பரிசுத்தவான்களும் சகல வானதூதர்களும் எல்லாரும் துதித்து கொண்டிருக்கிறதை அவன் பார்த்திருக்க முடியும். அப்படி பார்த்து கொண்டிருந்தும் கூட தான் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் பாவம் செய்து ஏதேனை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பின்பு அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தான், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதாம்
தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே செல்வ செழிப்பாக இருக்கிற அந்த காலத்திலே, பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே, பாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே கர்த்தரை தொழுது கொள்ள அவன் மறந்து போனான் அல்லது அறியாதவனாக இருந்தான். இப்பொழுது ஏதேனை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பின்பு கஷ்டங்களுக்கு மத்தியிலையும், பாடுகளுக்கு மத்தியிலையும், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், இழப்புகளும் மத்தியிலும் அவன் கர்த்தரை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். கர்த்தரை நோக்கி, கர்த்தரை பார்த்து தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, அவன் செய்த 2வது தவறு கர்த்தரை தொழுது கொள்ள மறந்து போனான். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். 3வதாக வேத வாசிப்பு இல்லை என்று சொன்னால், வேத வாசிப்பு என்பது என்ன? கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு அவனிடத்திலே இல்லை. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அந்த மாலை வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிறார், ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிறார். அப்படி உலாவுகிற தேவனை அறிகிற அறிவு இவனுக்கு இல்லை, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இல்லை. அவரோடு கூட நடக்க வேண்டும் என்கிற அறிவு இல்லை, அவரோடு கூட பேச வேண்டும் என்கிற அறிவு இல்லை, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு இல்லை. அவரை அறிகிற அறிவை தருவது வேத வாசிப்பு. அவரோடு கூட அவர்கள் நடந்திருப்பார்களே ஆனால், ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எனக்கு சொல்லும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எனக்கு காட்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிய எனக்கு உதவி செய்யும் என்று அவரோடு கூட பேசியிருப்பார்களே ஆனால் அவர் தம்மை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வெளிப்படுத்தி கொடுத்திருப்பார். இந்த 3 காரியங்கள், ஜெப வாழ்வு இல்லை, துதி வாழ்வு இல்லை மற்றும் வேத வாசிப்பு இல்லை என்கிற இந்த 3 காரியங்கள் அவனிடத்தில் இல்லாதபடியினாலே சத்துருவானவன் எளிதாக உள்ளே நுழைந்து அவனை அந்த பாவத்துக்கு உள்ளாக்கினான் என்பதை பார்க்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவன் மீது இந்த ஆதி மனிதர்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம், மனிதர்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அவர் தொடர்ந்து அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார் என்பதையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும், ஆதியாகமத்திலே பார்க்க முடியும். அந்த வம்ச வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், 300 வயதிலே அவன் காணப்படாமற் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரோடு நடந்தான் என்கிற அந்த காரியம் மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. அதாவது கர்த்தரை அறிகிற அறிவு ஏனோக்குக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆதாம் கர்த்தரோடு நடந்தான், ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அவனிடத்திலே இல்லை. ஆனால் ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், ஆனால் அவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு கிடைக்கும் பொழுது கர்த்தர் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த சந்ததி, அந்த ஏனோக்குடைய சந்ததியிலே வந்த மெத்துசலா வாழ்ந்தவர்களிலேயே, அந்த வம்ச வரலாற்றிலேயே 969 வருடங்களுக்கு வாழ்ந்த ஒரு மனிதனாக அவனை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆதாம் விழுவதற்கு காரணமான இந்த 3ம் இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஜெப வாழ்வு இல்லை என்றால், அதே போல் துதி வாழ்வு இல்லை என்றால், அதே போல் வேத வாசிப்பு இல்லை என்றால், ஆதாம் எப்படி விழுந்து போனானோ அதே போல் நாமும் விழுந்து போவது நிச்சயமாக இருக்கிறது. சத்துருவானவன் வகை தேடி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் இந்த 3ம் இல்லை என்றால் நம்மை எளிதாக அவன் பாவத்திலே விழ வைத்து கர்த்தரை விட்டு நம்மை விலக்கி போடுவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த 3ஐயும் விட்டு விடாதிருப்போம். நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆதாமாக எதிர்பார்க்கிறார்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் 2ஆம் ஆதாமாக சித்தரிக்கப்பட்டார். ஆனால் அவரிடத்தில் இந்த 3ம் இருந்தது. ஜெப வாழ்வு அவரிடத்தில் இருந்தது, துதி வாழ்வு அவரிடத்தில் இருந்தது, வேத வசனம் வேத வாசிப்பு அவரிடத்தில் இருந்தது. அவரே வேதமாக இருந்தார். எனவே பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற நாமும் இந்த 3 மிக முக்கியமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிரந்தரமாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும். கர்த்தர் நம்மை பார்த்து இது இயேசுவின் சந்ததி என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவார். எனவே பிரியமானவர்களே, ஜெப வாழ்விலே நாம் தரித்திருப்போம், அதே போல் துதி வாழ்விலே தரித்திருப்போம், அதே போல் இயேசுவை அறிகிற வேத வாசிப்பிலே நாம் தரித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.